ஹலோ துலுக்கன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாலே ரொம்ப பயம் காட்டி சின்ன வயசுல வந்து உங்க ஃபேன்ல உச்சா போற வர மாதிரி கிளாஸ்லேயே பேண்டு அதை நினைச்சு தூக்க வராம அழகிற அந்த மாதிரி. கிளாஸ்ல பேண்டியா? கிளாஸ்ல நான் பேண்டா அந்த மாதிரி ஒரு 5 டாப் 5 மோஸ்ட் ஸ்கேரியஸ் மூவிஸ் இன் தமிழ் சினிமா. டாப் 5. அம்புலி. அம்புலி அம்புலி 3Dன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் கொஞ்சம் ருக்கியா இருக்கும். ஆனா அந்த படம் எனக்கு அதெல்லாம் தெரியலடா. அந்த படத்தை பார்த்து நான் அழுகாத இடம் இல்லடா. ஏன்னா அவ்வளோ ரியலா இருக்கும் எனக்கு படம். அந்த படம் அந்த கேடிவில போடுவான் பாரு, கேடிவில ஜெயடிவில போடுவான். ஏன்னா பார்க்க முடியல. நான் வந்து கிச்சன், எங்க அம்மா கிச்சன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த கிச்சன் ஜன்னல், அந்த ஜன்னல் கிச்சன்ல அப்படி இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு பயம் அம்புலினா. அதுல வேற 3D, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம வந்து இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்க போது வந்து இன்னொரு வந்துட்டா எப்படி இருக்கும்? இப்ப வந்து அடிப்பியா? நான் சின்ன 5 வயசு பையன்டா. அதான் அது வந்து 5ஆவதுல வச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதெல்லாம் தெரியாது ப்ரோ. ஆனா எனக்கு அந்த படத்துல இருந்து பார்த்திபன் இருப்பாரு. எனக்கு வந்து அந்த பேயை பார்த்து பயம் கூட இல்ல, பார்த்திபனை பார்த்தா பயம். அவர் பேசுறதும் புரியாது, ஒரு ஒண்ணே புரியாது. ஒரு விதத்துல பேய் வந்து அங்க பயப்படுத்தி இருக்கும். ஆமா, இங்க வர இவர் அதோட கன்ஃபியூஸ் பண்ணிருப்பான். சோ இந்த படம் வந்து டைம் பண்ணா செக் பண்ணி பாருங்க गाइस. நம்ம நம்பர் 4 செக் பண்ணாதீங்க. நம்பர் 4 சந்திரமுகி. சந்திரமுகி known for its soundtrack. சந்திரமுகி யார் மியூசிக் போடுவா? அது வித்யாசாகர். நல்ல சவுண்ட்ட்ராக் அது. நான் சவுண்ட்ட்ராக் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வடிவா தான் கேரி பண்ணா. நீ ஒத்துக்கோ. அந்த படம் உண்மையா அது படம் காமெடியா இருந்தாலும் ஆக்ஷனா இருந்தாலும் அந்த படம் ஸ்கேரியா இருக்கும்டா. பயமா இருக்கும். அதனால நம்பர் 4 வந்து நம்பர் 4. ஏன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நம்ம நம்ம சிரிக்கலாம், நல்லா சிரிக்கலாம். நம்பர் 3 டிமாண்டி காலனி. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் படம். செகண்ட் பார்ட்டுக்கு எனக்கு பிடிக்கல. அவனுக்கு அவ்வளோலாம் பயமாலாம் இல்லை எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் படம் அவனுங்க அந்த ரூம்குள்ள மாட்டிடுவானுங்க பாரு. அது அங்க இருந்து பிடிச்சி அவனுங்களை அடிக்கும். அப்படியே விட அவன் கரெக்டாக செத்துருவான். அவன் ஹீரோவே செத்துருவான். எப்படி நல்லா எடுத்தீங்க. சரி, இப்போ வந்து டாப் 2, நம்ம டாப் 2 and 1 போகும்போது ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல கேம் ஓவர். நீங்கள் வந்து கேம் ஓவர் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் அது. அதான் சொல்ல வரோம். நம்பர் 2 காஞ்சனா 1. முனி 2, காஞ்சனா 10/10. எனக்கு காஞ்சனா 1 தான்டா அவசியம். தட் சிமெண்டட் மீ இன் பிலீவிங் கோஸ்ட்ஸ். இப்ப நம்ப மாட்டேன். ஆனா அப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஐயோ நான் அப்படியே வந்து அந்த பேய் வந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கிற பேய்டா. அது வந்து நல்ல பேய். நம்பர் 1 யாவரும் நலம். 13 not just one of the best horror stories. That's the best Tamil films in general. அந்த ஹாரர் ஸ்டோரி அதுல வந்து லாஸ்ட் ஸ்டோரி ட்விஸ்ட் வைப்பான்டா. லாஸ்ட் ஸ்டோரி வச்சிட்டே இருப்பான். ஸ்கிரீன் பிளே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஆனா அந்த படத்துல காமெடி வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து செட் பண்ணிடுவோம். அந்த படத்தோட அந்த லைட்டிங்கு அதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப டார்க்கா இருக்கும், ஒரு மாதிரி பயமா இருக்கும். பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படம் வந்து ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் உண்மையா பயங்கரம். டேய் அதெல்லாம் வந்து என்ன படம்டா. எனக்கு ரிட்டார்ட் தான இல்ல. ஆமா, நான் ரிட்டார்ட் அண்ணன் தான். அவன் என்ன அவன் நல்ல வில்லன் தான்டா. ரிட்டார்ட் செத்துருவான். ரிட்டார்ட்னு பேச ரொம்ப ரிட்டார்டா தான் இருக்கு அது சொல்றது. அந்த படத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து வந்து ட்விஸ்ட், அந்த பேய் விஷயங்கள், அது பேய் கூட இருக்காது. அது வந்து ஒரு ரொம்ப வந்து அமானுஷ்யமா அந்த மியூசிக்கு, அந்த ஒரு மாதிரி அது ரொம்ப சூப்பர் படம்டா. எனக்கு அந்த படம் எப்போ பார்த்தாலும் வந்து அது நீங்கள் வந்து பேய் படமாக கூட பார்க்க தேவையில்ல. அது வந்து பெஸ்ட் டைரக்ஷனாக பாருங்க. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இன்சீரியஸ் கான்ஜரிங் சொல்கிறேன், அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இருக்க படம் யாவது நல்லா இருக்கும். ஆமாம், கான்ஜரிங்லாம் வந்து என்ன படம் யாவும் பாருங்களா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்ச ஏதாவது படம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேட்பேன்.